the J generation. We are the J generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் கூட ஜாஸ்வா டிவி நேயர்களாகிய உங்களோடு இந்த ஆசீர்வாத வேலை என்ற நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதிலே நாங்கள் எங்கள் குடும்பமாக மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன், ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன தேவன், ஆதியாகமம் 12:2 நம்மை பார்த்து, அந்த ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன தேவன் இன்றும் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் முழுவதும் பிசாசின் தந்திரங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷர்களையும் சத்துருவானவன் பிடித்து பாதாளத்திற்கு கொண்டு போக துடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் சர்வவல்ல தேவன் நமக்கு, மனிதர்களுக்கு தருணங்களை கொடுத்து நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதித்தரணுமா ஜெபிக்கிறோம். நீர் முதலிருந்து முடிவு வரைக்கும் நீர் நடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சர்வவல்ல தேவன் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வியாபாரங்களை, நம்முடைய தொழிற்சலங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட உங்கள் மத்தியிலே இந்த ஜாஸ்வா டிவியானது 6 வருடங்கள் முடிந்து 7வது வருடத்தை தொடங்குவதற்கு வருகிற வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். நம்முடைய ஜாஸ்வா டிவியின் 7வது ஆண்டு தொடக்க ஸ்தோத்திர உபவாச கூட்டம் என்று சொல்லி சுரண்டை பட்டணத்திலே அன்புக்குரிய அக்கா ஃப்ளாரன்ஸ் அவர்களுடைய கிருபையின் வாசல் ஜெபக்கூடாரத்தில் வைத்து காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை ஒரு நல்ல ஒரு உபவாச கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம். அதிலே அன்புக்குரிய பாஸ்டர் ஐயா ஜேம்ஸ் அவர்கள் காவல்துறையிலே பணிபுரிந்து மிக குறைந்த வயதிலே அந்த காவல்துறை பணியை விட்டுவிட்டு ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக ஊழியங்களை அம்பாசமுத்திரம் பகுதியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தேவ செய்தியும் அவருடைய சாட்சிகளையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். மற்றும் ஜெப வேளையை நடத்துவதற்கு அன்புக்குரிய சகோதரர் டேவிசன் மற்றும் துதி வேளையை நடத்துவதற்கு அன்புக்குரிய அக்கா ஃப்ளாரன்ஸ் அவர்கள், இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஒருங்கிணைத்து தருவதற்கு அன்பு சகோதரர் தினகரன் அவர்கள், இவர்களோடு இணைந்து ஜாஸ்வா டிவி ஊழியர்களும் இதிலே முழுவதுமாக கலந்து கொள்கிறார்கள். ஜாஸ்வா டிவி நேயர்களாகிய நீங்களும் இந்த உபவாச கூடுகையிலே, ஸ்தோத்திர உபவாச கூடுகையிலே கலந்து கொண்டு ஜனங்களுக்காக ஜெபிக்கவும், தேசத்திற்காக ஜெபிக்கவும், இந்த ஜாஸ்வா டிவிக்காக ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அன்பின் விருந்து வழங்கப்படும். உங்களை அனைவரையும் ஜாஸ்வா டிவி குடும்பத்தார் அன்போடு அழைக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேளையை தொடங்குவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசுராஜன் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசுராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நாளும் எந்த நேரமும் நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அதிசயங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் உலகத்தை படைத்தவர் அவர், சர்வத்தையும் உருவாக்கினவர் அவர். காற்றையும் கடலையும் பூமியையும் பூமியில் உண்டான எல்லா மிருக ஜாதிகளையும் எல்லா மனுஷரையும் உருவாக்கினவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வத்தின் மேல் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் சிகரமே உமக்கு ஸ்தோத்திரம். 7000 தேரம் மன்னிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மன்னித்து ஆண்டவர் உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவுகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு சற்றும் தகுதியில்லாத என்னை ஆண்டவரே நீர் உம்மோடு இணைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அறியாதிருந்த என்னையும் கூட ஆண்டவரே நீர் உமக்கென்று தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டூரே, எங்களைப் போல எத்தனையோ புறஜாதிகளிலிருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக வைராக்கியமாக நிற்கும்படியாக அநேக ஜனங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அந்த ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உலகத்திலே எத்தனையோ காரியங்களில் மூழ்கி கிடந்த எங்களை, பாவத்திலே மூழ்கி கிடந்த எங்களை உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜாஸ்வா டிவியை இம்மட்டுமாக நீர் 6 வருஷங்கள் நடத்தி இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் இந்த ஜாஸ்வா டிவியிலே செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன், எத்தனையோ ஜனங்களுக்கு உயிர் மீட்சியை கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதில் சொல்லப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் அநேக ஜனங்களை உம்மண்டை கொண்டு வந்திருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை மகிமை ஆண்டவரே, எத்தனை மகிமை ராஜா. எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட்டது ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட்டது ராஜா. நீர் நடத்தி வந்த அந்த நல்ல பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். தாவீது வர வர விருத்தியானான் என்று சொன்ன வசனத்தின்படியே கூட ஆண்டவரே இந்த ஜாஸ்வா டிவியை ஆண்டவரே ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே விருத்தியாகும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல இது பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், வசனங்கள் ஆண்டவரே ஜனங்களை உயிர் மீட்சி அடைய செய்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே. ஆண்டவர், நாங்கள் ஆண்டவரே ஒரு அற்பமான பாத்திரம் ராஜா. நீர் ஆண்டவரே பெரியவர். ஒரு சாதாரணமான ஆண்டவர் ஒரு மனிதனையும் நீர் பயன்படுத்துவதற்கு வல்லவர் ஆண்டவரே, வல்லவர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தெய்வம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் அறியாத, ஒன்றும் தெரியாதிருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க எங்களை நீர் இம்மட்டும் நீர் பலப்படுத்தி இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். எங்களுக்கு, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்குரிய பலனை நீ தருணமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருணமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போல உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, அதன்படியாக கூட ஆண்டவர் உபத்திரவத்தை தாங்கும்படியான பலனை எங்களுக்கு நீர் தந்து, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு தந்து ஆண்டவர் உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் பிரவேசிக்க எங்களை நீர் பலப்படுத்தணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே.
தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் என்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்தரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆண்டவர் நம்மை அதிசயங்களை காணச் செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே துக்கம், துயரம், சந்தோஷமின்மை இருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு வல்லவர். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே இயேசுவானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படியாக கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் நம்முடைய துதி பலிகளை அங்கீகரித்தார். இப்பொழுதும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்ய போகிறோம். வசனத்தை வாசித்து சிறிது நேரம் அதை தியானிப்போம். எரேமியா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 15வது அதிகாரத்தின் 21வது வசனம். நான் உன்னை பொல்லாதவர்கள் கைகளுக்கு தப்புவித்து, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து, உன்னை பலவந்தரின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன். உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பொல்லாத மனுஷங்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் வாழ்கிற கிராமங்களிலே, நாம் போகிற கிராமங்களிலே எத்தனையோ பலவந்தர்கள் இருக்கலாம், நம்மை பகைக்கிறவர்கள் இருக்கலாம். அதைத்தான் இந்த வசனத்திலே நம்மை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக. இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது விடுதலை, பாதுகாப்பு, பலன். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார், விடுதலை. பாதுகாப்பு கொடுக்கிறார். உங்களை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார், பாதுகாப்பு தருகிறார். சேர்த்து அணைத்து உங்களை தாங்கி நிற்பார். நம்முடைய துக்க நாட்களிலே, நம்முடைய பலவீன நாட்களிலே நம்மை அணைத்து அவர் தாங்கி நிற்பார், பலன் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் பாதுகாப்பையும் விடுதலையையும் தெய்வ தைரியத்தையும் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே எரேமியா 15:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அரணாக்குவேன். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அரணாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும்
உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி அதை எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை சத்துருவானவன் எழும்பினாலும் சரி, ஆண்டவரை சார்ந்து நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அந்த பலவந்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதை 17 எரேமியாவிலே 17:9 சொல்லுகிறது, மனுஷன்கிட்ட எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த எரேமியா 17:9 எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கேன். ஏன்னா மனுஷனுடைய மனசு பார்த்திங்கன்னா திருக்குள்ளது. இன்றைக்கி ஒன்று சிந்திப்போம், கடவுள் நமக்கு நல்லது செஞ்சுருக்காரு, ஆனால் நாளைக்கு யோசிப்போம் இது எல்லாருக்கும் நடக்க மாதிரி தான் நமக்கு நடந்திருக்கு, கடவுள் செஞ்சாருங்க சிந்தனை மறந்து போகும். அப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய இருதயத்தில் அப்படி இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 17:7 எரேமியா சொல்லியிருக்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். எல்லா திருக்குள்ள அந்த இருதயத்தையும் விட்டுவிட்டு கர்த்தர் மேல் மட்டும் நாம் நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புங்கள். அந்த வசனத்தின்படி உங்களை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பதற்கு அவர் வல்லவர். பலவந்தரின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவர். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளவே. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன்
உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி தீபமாய் நம்மை எரிய செய்ய கிருபை செய்கிறார். உடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் சொன்ன அந்த எரேமியா 15:21 படி, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்ன நல்ல தெய்வம் நம்மோடு இருந்து உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்து நாம் இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே எத்தனையோ வழிகளில் பொல்லாதவர்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், பலவந்தர்கள் எங்களை பகைக்கிறார்கள். ஆனால் உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு தீபமாகவும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்து அரணான கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் எல்லா காரியங்களிலும் உம்மை மட்டும் நாங்கள் முன்னிறுத்து ஓடத்தக்கதான ஒரு பலனை எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் எங்களுக்கும் நீர் தந்து ஆசீர்வதிக்கப் போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவராக இருந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை, இன்று செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன் 3 நாட்கள் தான் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி நம்முடைய ஜாஸ்வா டிவியின் 7வது வருட தொடக்க உபவாச கொடுகை சுரண்டை பட்டணத்தில் வைத்து அன்புக்குரிய சகோதரி ஃப்ளாரன்ஸ் மோகன் அவர்களுடைய கிருபையின் வாசல் கூடாரத்தில் வைத்து நடக்கிறது. நீங்கள் அனைவரும் வாருங்கள். தேவ செய்தி, உற்சாகமான தேவ செய்தி, உற்சாகமான துதி வேளை, சாட்சி வேளை எல்லாவற்றையும் நாம் அதை கண்டு நாமும் ஆண்டவரிடத்தில் பலப்பட்டு மகிழ்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்வார். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.